அடிகனமான கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் 1 கப் அளவுக்கு எல்லா நட்ஸும் எடுத்திருக்கோம். உடைச்ச நட்ஸு, வேர்க்கடலையை நம்ம அப்பள குழவி இருக்கு இல்லையா, அதை வச்சு நொறுக்கி அதோட சேர்த்துக்கிட்டேன். சூடு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கோம். 1 கப் அளவுக்கு நட்ஸ் எடுத்ததுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கோம். நான் டேபிள் டாப்பு மேலேயே போடுறதுனால அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். சுகர் நல்லா உருகி பாகு மாதிரி ஆயிடுச்சு, அதாவது கேரமலைஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியாக வந்த உடனே நம்ம ஆற வச்சுருந்த நட்ஸு, எல்லா நட்ஸும் கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை எல்லாத்தையும் எடுத்து இதோட போடுறோம். போட்டு நல்லா ஒன்று சேர்ந்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்லேயே நல்லா கிண்டி விடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல லூஸாக இருந்தது, இப்போ வர வர திக்காக ஆரம்பிக்கும். நல்லா திக்காக ஆக ஆரம்பித்த உடனேயே நம்ம அந்த டேபிள் டாப்பில் கொட்டிட்டு லேசாக கரண்டியால் தட்டிட்டு அப்பள குழவியில் நெய் தடவுன அப்பள குழவியால் நல்லா வேணுங்கிற திக்னஸில் உருட்டிட்டு கத்தியால் பீஸ் போட்டுறணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமேலு டேஸ்டியான சிக்கீஸ் ரெடி ஆயிருச்சு. வாங்க, சிக்கி சாப்பிட ரெடியா?